பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி ஒரு ரோட்ல வச்சு அவரோட மகனான ஆனந்த் அம்பானியும் அவங்களோட மருமகளையும் இந்த திட்டுறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலுமே மருமகளை இப்படியா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமீபத்துல தான் ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்தது. ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கூட ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்படி இருக்க நேரத்துல இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, அதை கொண்டாடுறதுக்காக ஆனந்த் அம்பானி ஃபேமிலியோட மும்பைல இருக்க லால்பாக் ராஜாக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்பதான் ஆனந்த் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் சில சர்ச்சை நடந்திருக்கு. அதாவது இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகா அண்ட் ரன்வீருக்கு பிறந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் ராதிகாவும் பிளான் பண்ணதாகவும், அதை முகேஷ் அம்பானி தடுத்ததாகவும், அதனால்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவங்க யதார்த்தமா பேசினது கூட இந்த அளவுக்கு இப்படி காண்பிக்கப்பட்டிருக்கலாம், இந்த அளவுக்கு வைரலா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்குள்ளதான் தெரியும். அதே மாதிரி இதை தொடர்ந்து சாமி கும்பிடும்போது பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் முகேஷ் அம்பானியை சுத்தி. சோ முகேஷ் அம்பானி என்ன பண்றாருன்னா, ராதிகாவை அவங்க வயித்தோட தன்னோட கையை வச்சு இழுத்து பிடிக்கிறாரு. சோ ராதிகாக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா பாக்குறாங்க. அப்புறம் தெரிஞ்சது அது முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இது, தன்னோட மருமகளை இப்படியா பிடிச்சி இழுப்பாங்க, பெத்த பொண்ணை கூட இப்படி யாருமே தொட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பலரும் பலவிதமா பேசிட்டு இருக்கும்போது, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அங்க சரியான கூட்டம், அதனால தன்னோட மருமகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணாரு, தன்னோட பொண்ணு மாதிரி தான் அவர் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் யதார்த்தமா தன்னோட மருமகளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கூட்டத்துல இருந்து அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். Why do I want to make a video supporting மணிமேகலை? I am your side மணிமேகலை அப்படின்னு நீ எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு தைரியமா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்க தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி இப்போ சுசித்ரா மணிமேகலை குக் வித் கோமாளில இருந்து வெளியே வந்ததை பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா, நான் எதுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம், பட் இது ஷோ பத்தினது கிடையாது. அங்க நடந்த விஷயத்தை அவங்க எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது புள்ளிய பத்தி இவ்வளவு கண்ணியமா டாக்ஸிக் ஜோன்ல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இவ்வளவு தைரியமான முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம வெளியே வந்து எவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ மணிமேகலை அப்படின்னும் நான் ஓ சைடு தான் இருக்கேன். அதே மாதிரி நீ எவ்வளோ அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பிரியங்காலாம் எப்பேற்பட்ட லேடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக அவனோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இவன் தான் நாசமாக்கிட்டா அண்ட் இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏதோ நான் காசிப் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வீடியோக்கான எய்ம் வந்து நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சுசித்ரா ரொம்பவே போல்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றியும் அண்ட் எதனால் இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்ற பற்றியும் சுசித்ரா சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் யாருக்கு, மணிமேகலைக்கா பிரியங்காக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.